ஹாய், ஹலோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குட்டிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மெயினாக கொசு கடித்து உடம்பு ஃபுல்லாகவே வீங்கியிருக்கும். ரக்கை இல்லாதப்ப நம்ம ஈஸியாக பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஓரளவுக்கு ஸ்டேஜ் ஒரு 1 மாதம் தாண்டிடுச்சுனாக்கா, மொத்த இறகுகளும் வளர்ந்துடும். வளர்ந்துடுச்சுன்னா அது அந்த ரக்கைக்குள்ளேயே நிறைய இந்த மாதிரி கடித்து வீங்கியிருக்கும். அது நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சுனாக்கா, அது க்யூர் பண்ணாமல் விட்டுடுவோம். அதனாலே புறாக்கள் டல்லாகி இதை சாப்பிடாம நோய் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி எதனா ஃபேஸில் எங்கேனா ஒரு டாட் இருந்துச்சுன்னா, அந்த புறாவை எடுத்து நீங்கள் உடம்பு ஃபுல்லாக இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். லைட்டாக கையை வச்சு நீங்கள் உடம்பு ஃபுல்லாக செக் பண்ணிங்கனாலே தெரியும். எங்கன்னா சின்னதாக ஒரு டாட் வந்திருந்தாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த புறா முதல்ல பார்க்க ஒன்றே எதுவுமே தெரியல. அது ஃபேஸில் ஒரு 2 டாட் வந்தது. அதை வச்சு செக் பண்ணி பார்த்தா இவ்வளோ இடத்துல அம்மை வந்திருக்கு. இதோட பாத்ரூம் போகிற இடம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பின்னாடி டெயில் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அந்த 2 கார்னர்லேயும் வந்து வந்திருக்கும். கண்டிப்பாக வந்திருக்கும். நீங்கள் அந்த 2 கார்னரில் இருக்க முடிய விலக்கிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். பாருங்கள் ஃபுல்லாக. இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம மெடிசன் போடணும். அதுமாரி இது உடம்பு ஃபுல்லாகவே நீங்கள் செக் பண்ணணும். அது ஒரு இடம் விடாமல். முதுகுலலாம் பார்த்தீங்கன்னா, முதுகில் கூட வந்திருக்கும். ஒரு 2 இதுக்கிட்ட. முதல்ல வந்து நம்ம கை வச்சோடனே ஆகப்பட்டது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த முதுகில் கரெக்டாக சென்டரில் வந்திருக்கும் ஒரு டாட்டு. நம்ம இந்த மாதிரி கை வச்சு செக் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு எந்தெந்த இடத்துல இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இதுக்கு மருந்து வந்து பார்த்திங்கனாக்கா, கொஞ்சமாக மஞ்சள், கல்லுப்பு இது 2 இருந்தாலே போதும். இதை வந்து என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அந்த புண்ணு இருக்க இடத்துலலாம் கரெக்டாக பிடிக்கும். பாருங்கள், ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது. மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதை எடுத்து எந்தெந்த இடத்துலலாம் நம்ம அம்மை இருக்கிறத பார்த்தோமோ, அது எல்லா இடத்துலையுமே நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா 2 நாள் இப்போ இன்றைக்கி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் ஃப்ரீயாக விட்டுட்டோம்னாலே போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக காஞ்சி அது கீழே கொட்டுற ஸ்டேஜ் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டோம்னா பூரா க்ளீனாகிடும். அந்த இடத்துல ரெக்கையும் முளைச்சிரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.